pair of linear equations-ஓட மாடல் 1 previous year-ல பார்த்திருந்தோம். அதோட கன்க்ளூஷனா இன்னொரு மாடலோட சேம் இயர் क्वेश्चन பாப்போம் வாங்க. சோ ரெண்டு டிஃபரண்ட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன் இல்லன்னு சொல்லிட்டாங்க. தட் மீன்ஸ் இட் ஹஸ் நோ சொல்யூஷன். அப்ப இந்த k ஓட வேல்யூவை நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். a1 by a2 is equal to b1 by b2 is not equal to c1 by c2. இப்படி இருந்தா அது என்னது? நோ சொல்யூஷனுக்கான கண்டிஷன்றது நமக்கு 100% தெரியணும். அப்ப இங்க a1 a2 b1 b2 எழுதுவோமா? a1ன்றது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. அப்ப 3. b1ன்றது என்னது? அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, அதாவது 1. c1ன்றது என்னது? இந்த கான்ஸ்டன்ட் 1. அதே மாதிரி a2 வந்து என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்னது? 2k - 1. அடுத்து b2ன்றது என்னதுங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, அதாவது k - 1. c2ன்றது என்னதுங்க? 2k + 1. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்ப ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு தான் c ஓட வேல்யூ எழுதணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப a1 by a2, அதாவது 3 by 2k - 1 is equal to b1 by b2. b1 வந்து 1 by b2 வந்து k - 1. ஏன்னா இந்த ரெண்டு தான் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அது ரெண்டு ஈக்குவேட் பண்றோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 × k - 1 னா 3k - 3 × 1 3 is equal to 2k - 1 × 1 என்னது? 2k - 1 itself. இப்போ 3k - 2k k, இங்க -1 + 3 வந்து என்னதுங்க? 2. அப்ப k ஓட வேல்யூ வந்து என்னதுங்க? It is nothing but 2. அப்ப நீங்க இது போக அடிஷனலா என்ன தெரிஞ்சுக்கணும்? அதாவது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனுக்கு என்ன கண்டிஷன், யூனிக் சொல்யூஷனுக்கு என்ன கண்டிஷன். இந்த மாதிரி மாடல் பாத்தீங்கனாலே ஒரு 3 மார்க் क्वेश्चन உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். சோ pair of linear equationsல ரெண்டு மாடல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல தேர்ட் மாடல் பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம இருக்க மேக்ஸ் வாத்தியை ஃபாலோ பண்ணுங்க.